நூற்றாண்டும் மற்றும் நுகர்வோர் உரிமைகள் இயக்கமும் இணைந்து ஐயாவுடைய நினைவு நாளை அனைத்து முன்னதாக பாரதியார் சிலையாகி ஐயாவுடைய ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து தமிழ் வழியிலே படித்து தமிழ் வழியிலே படித்தாலும் இந்த தரணியிலே ஆளலாம் என்பது உதாரணமாக இருந்து ஏவுகணை நாயகனாக மாறி கிட்டத்தட்ட அதை விட அவர் ஒரு முறை சொன்னார், ஐயா சமநிலைன்னா என்னன்னு கேட்டபோது நான் செயற்கை கோலை இருக்கும்போது சரி செயற்கை காலை கொடுக்கும்போது ஒரே மாதிரி இருந்தாரு. ஏன்னா பாதிக்கையில் ஒரு நிகழ்ச்சியில் போகும்பொழுது போலியோவெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. காரணம் போலியோ இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓட்டி ஒரு காரணமாக இந்த கருத்து நாங்கள் சொல்லி ஆகணும். போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 1.5 கிலோ அளவிலான அந்த கனமான கால் செயற்கை காலை நடந்து வரும்போது கேட்குறாரு என்னன்னு. 1.5 கால் நிறைய அன்னைக்கு நினைத்தார். அதன் பிறகு யோசித்தார். 300 கிராம் இடையில ரொம்ப இலகுவாக அது பெயரே கலாம் செயற்கை கால்னு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு பைபாஸ் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் ஸ்டென்ட் வைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப இலகுவாக கலாம் ஸ்டென்ட்டுனே அது வைக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம நிம்மதியாக இங்கே இருக்கிறோம்னா ஐயாவுடைய பாதுகாப்பு ஏவுகணைகள்லாம் உருவாக்கின காரணமாக தான் இந்த நாடு ஒரு காலத்தில் பரதேசிலி நாடு, பாம்புகளின் நாடு, பண்டாரங்களின் நாடு எல்லாம் எள்ளி நகையாடப்பட்ட போது அப்படியெல்லாம் கிடையாது. பொக்ரான் அணுகுண்டு அவ்வளவு ரகசியமாக வச்சு இந்த உலகத்துக்கு இந்தியா வல்லரசு முதலாம் பரிசா செய்து பொக்ரான் அணுகுண்டு செயல்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதையெல்லாம் முடியாமல் மனிதர் அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் உழைத்தால் வெற்றி பெறலாம் என்ற உதாரணம் அவர். கனவு காணுங்கள் சொன்னார். கனவுக்காக தூக்கத்தில் வருவதல்ல கனவு, என்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு ஐயா சொன்னார். நீங்கள் பிறந்தது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு முறை வந்தால் கனவு, 2 முறை வந்தால் ஆசியம், 3 முறை வந்தால் லட்சியம் சொன்னார். உழைத்துக் கொண்டே இருங்கள் சொன்னார். தயங்காதீர்கள் என்று சொன்னார். சோர்வடையாதீர்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை விதைத்தார். இந்த உலகத்திலேயே 2 கோடி மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்து எல்லா போறவங்களெல்லாம் கூட மாணவர்கள் தான் பார்ப்பார். ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கேட்குது, ஐயா நல்ல நாள் எது கெட்ட நாள் எதுன்ட்டு. ஐயா சொன்னார், பூமியின் மேலே சூரியனுடைய பார்வைப்பட்டால் அது பகல், சூரியனுடைய பார்வைப்படலாம் அது இரவு. இல்லை நல்ல நாள் என்ன இருக்குது கெட்ட நாள் எல்லாம் எல்லா நாளும் ஒரு நாள் தான் சொல்லி சொன்னார். ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு கேட்கும் பொழுது இங்கே குத்துவிளக்கு இந்துக்களுடைய புனித சின்னம் கையில் இருக்கிற மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களுடைய புனித சின்னம் ஏற்றுவது நடுவில் உதாரணமாக இருந்த மாமனிதனுடைய நினைவுகளில் இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். பவர் கிராம் போட்டியின் சார்பிலும் சேலம் நுகர்வோர் உரிமைகள் இயக்கம் சார்பிலும் இந்த ஐயாவுடைய அபிமானிகள் சொல்லப்போனால் சேலத்தில் இவ்வளோ பேர் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகளாக தம்பி சலாம் அடிக்கடி சொல்வார், இத்தனை ஆண்டுகளாக ஐயாவுடைய நினைவுகள் கூட்டமாக ஐயாவுடைய